அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காக தான் எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது எந்த துறை வேலை வாய்ப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026க்கான தமிழ்நாடு அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய அஃபிஷியல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் எப்போ வரும், அப்போ வரும், ஸோ இந்த மாதம் வந்துடும், அந்த மாதம் வந்துடும் அப்படின்ற மாதிரி அப்டேட் மட்டுமே கொடுத்திருந்த நிலையில தற்போதைக்கு உண்மையான நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு 3 விதமான போஸ்டிங்குமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன, அந்த 3 விதமான போஸ்டிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்ளை பண்ணுறதுக்கு, எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே நம்ம வாங்கணும், அதை அப்ளை பண்ணி நம்ம எங்கே கொடுக்கணும், ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்படி செக் பண்ணிவிட்டு அதில் நம்ம எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணணும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன், தனித்தனியான எலிஜிபிலிட்டி, தனித்தனியான சேலரி, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் சேர்த்து நமக்கு 7,000 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக நமக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அதை பற்றின தகவல் பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து நமக்கு போஸ்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நமது சேனலில் ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி அரசு வேலைகள்லாம் ஈஸியாகவே வாங்கிக்க முடியும். அது எப்படி என்ன ஏதுன்றதை எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்கனைசேஷன் நேம். அதாவது இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அங்கன்வாடி அந்த வேலை வாய்ப்புக்காக தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் மேம்பாட்டு திட்டமாங்கிறது தான் அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அங்கன்வாடி ஒர்க்கர் ஃபர்ஸ்ட் போஸ்டிங், 2வது போஸ்டிங் வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கர் 2வது போஸ்டிங், 3வது போஸ்டிங் வந்து அங்கன்வாடி ஹெல்ப்பர். இந்த 3 விதமான போஸ்டிங்கு தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 3 விதமான போஸ்டிங்கை தான் நம்ம வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். பார்ட் டைம் ஜாப்போ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்குமோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். போஸ்டிங் நமக்கு எங்கெங்கெல்லாம் போடுவாங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ள, அதாவது இந்த 38 மாவட்டத்துக்குள்ள எங்க வேணும்னாலும் போஸ்டிங் கிடைக்கலாம். அதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூஸ் இருக்குமா, தனித்தனியாக பர்சனல் டீடைல்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. ஒன்லி உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? உங்களுடைய 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு உங்களை மெரிட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து இன்டர்வியூஸ் கூப்பிட்டு, இன்டர்வியூ மீன்ஸ் அது வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா?
அடுத்ததா வந்து அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைன்ல தான் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல பண்றவங்க ஸோ உடனே இப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ இதுக்கு முன்னாடி வீடியோல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்னன்னு தெரிஞ்சா தான் நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கே ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள எந்த தேதியில வேணும்னாலும் ஓப்பன் ஆகலாம் அப்ளை பண்றதுக்கு. ஸோ அப்ளை பண்ணது ஸ்டார்ட் ஆன உடனே இன்னொரு வீடியோஸும் நம்ம குடுத்துடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு நானே வந்து அப்ளை பண்ணி குடுக்க போறேன். ஆன்லைன்ல அப்ளை பண்றவங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஆஃப்லைன்ல பண்றவங்க நீங்க அங்கங்க நீங்க எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த அங்கன்வாடி மையத்திலே கூட நீங்க போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு போஸ்டிங் வாரி எப்படி நோட்டிஃபிகேஷன் செக் பண்றது எல்லாமே டீடைல்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 3886 போஸ்டிங் குடுத்துருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 305 வேகன்சி குடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 3592 வேகன்சி அஃபிஷியலாவே நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இதுல வந்து நீங்க எந்த போஸ்டிங் வேணும்னாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நபர் 3 போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு நபர் 1 போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாரி நீங்க இந்த ஒரு மாவட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வேற மாவட்டத்த கூட நீங்க சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து சேலரி இதற்கான சம்பளத்த பொறுத்தவரைக்கும் பெர் மந்த்துக்கு அங்கன்வாடி ஒர்க்கர பொறுத்தவரைக்கும் நமக்கு 7,700ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,200 வரைக்கும் இருக்கும். இது வந்து அங்கன்வாடி ஒர்க்கர். மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 5,700ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 4,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். ஸோ அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அதிலே தெளிவா குடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் நீங்க மினிமம் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மட்டும் நீங்க 10வது படிச்சிருந்தாவே போதுமானது. நீங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் மினிமம் 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்க ஆண்கள், பெண்கள் அனைவரையுமே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ் எந்த விதமான இன்டர்வியூஸ் கிடையாது. ஒன்லி உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்லி. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது எப்படி நீங்க அப்ளை பண்ணணுன்றதுக்கு தெளிவா நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்ட்டா படிக்கணும். படிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த மிஸ்டேக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கால்குலேட் சப்மிட் பண்ணிட்டு, ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து கொடுத்திருக்கிற அப்டேட்டு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்து ரெகுலரா நம்ம கொடுக்க போறதில்ல. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வரப்ப மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.